அனைவருக்கும் வணக்கம். நான் கலை இயக்குனர் மணிகண்டன். சென்ற பகுதியில் திரைப்படம் தயாரிப்புக்கு முன், அதாவது படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன என்பதை பற்றி கூறியிருந்தேன். இன்றைய பகுதியில் திரைப்பட தயாரிப்பு, அதாவது படப்பிடிப்பில் செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதுதான் நான் அடுத்தடுத்து பதிவிடும் திரைப்படம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பார்த்து பயனடைய ஏதுவாக இருக்கும். திரைப்பட தயாரிப்பு என்றால் என்ன? இயக்குனர் தான் இயற்றிய கதையை திரைக்கதையாக மாற்றி அமைத்த பின் அதை காட்சி வடிவில் ஒளிப்பதிவாக மாற்ற பல தொழில்நுட்ப கலைஞர்களை ஒன்றிணைத்து பணியாற்றி எழுத்தாக மற்றும் கற்பனையாக இருந்த கதையும் கருத்தும் அதற்கு தகுந்த கதாபாத்திரங்களை கொண்டு ஒளி வடிவில் காட்சியை பதிவு செய்வதே படப்பிடிப்பு அல்லது தயாரிப்பு நிலையாகும். திரைப்பட தயாரிப்பு நிலையை திட்டமிடுவது எப்படி, எந்தெந்த பணிகளை எல்லாம் தயாரிப்பு பணியின் போது செய்ய வேண்டும், சிறந்த திரைப்பட தயாரிப்பு பணியை துவங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன என்ற பல கேள்விகளுக்கு பதிலை இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். படப்பிடிப்பு அல்லது திரைப்பட தயாரிப்பின் போது மேலாளர் செய்ய வேண்டியவை. படப்பிடிப்பு நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னரே திரைக்கதைக்காக தேர்வு செய்யப்பட்ட களத்திற்கு சென்று படப்பிடிப்பிற்கான அட்டவணைப்படி களத்திற்கான இருப்பு வாய்ப்பை உறுதி செய்தல் வேண்டும். ஒருவேளை திரைக்கதைக்கான களத்தை முன்கூட்டியே வடிவமைக்க அல்லது மாற்றி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்பு கலை இயக்குனர் மற்றும் கலைத்துறைக்கு தேவையான கள அனுமதி போன்றவற்றிற்கு கலைத்துறையுடன் பணியாற்ற வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் எத்தனை தொழிலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வேலை செய்ய போகின்றார்கள் என்பதற்கான அட்டவணையை வகுத்து உறுதி செய்து அதன்படி திட்டமிடல் வேண்டும். அட்டவணைப்படி திரைக்கதைக்கான தேர்வு செய்யப்பட்ட கதாபாத்திரங்களை உறுதி செய்து அந்தந்த காட்சி தேதியில் அவர்கள் இருப்பை உறுதி செய்தல் வேண்டும். திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழிலாளர்கள், நடிகர், நடிகைகள் என அனைவரது உணவு மற்றும் ஓய்விடம் ஆகியவை படப்பிடிப்பு உறுதி செய்யப்பட்ட தேதியில் இருப்பு உள்ளதை அட்டவணைப்படி உறுதி செய்ய வேண்டும். களத்திற்கு தேவையான வேறு ஏதேனும் கருவி அல்லது தொழில்நுட்ப கலைஞர்களை வரவழைக்க படப்பிடிப்பு காலங்களில் எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும். தினசரி பொருள் வாடகை, ஊதியம் பெறும் தொழிலாளருக்கு முறையான ஊதியத்தை தாமதமின்றி பட்டுவாடா செய்து கணக்குகளை காத்தல் வேண்டும். களத்திற்கு செல்வதற்கான போக்குவரத்து பயண திட்டமிடல் செய்து செயல்படுத்துதல் வேண்டும். சிக்கனப்படுத்த வாய்ப்புகள் இருந்தால் அதை செயல்படுத்தி கணக்குகளை திறம்பட தயார் செய்தல் வேண்டும். படப்பிடிப்பு தளத்தில் திடீர் பிரச்சனை அல்லது ஏதேனும் தேவை ஏற்பட்டால் இயக்குனரின் பார்வையில் படும்படி அவர் அருகாமையில் இருந்தால் தீர்வு காணுதல் சுலபமாக இருக்கும். திரைப்பட தயாரிப்பு அல்லது படப்பிடிப்பின் போது கலை இயக்குனர் அல்லது கலைத்துறை செய்ய வேண்டியது: திரைக்கதையில் ஏதேனும் புதிய களம் அல்லது களத்தை மாற்றி அமைத்தல், களம் வடிவமைத்தல் போன்ற பணிகளை படப்பிடிப்புக்கு முன்பாகவோ அல்லது தேவைப்படும் காட்சிகளுக்கு முன்பாகவோ முடித்திருக்க வேண்டும். திரைக்கதைக்கு தேவைப்படும் காட்சி பொருட்களை தயார் செய்தல் வேண்டும். காட்சிக்கு தேவையான முக்கியமான பொருட்களை படப்பிடிப்புக்கு முன்னதாகவே உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். களத்திற்கு தேவைப்படும் கள பொருட்களை தயாரிக்க அல்லது ஏற்பாடு செய்ய காட்சி படப்பிடிப்புக்கு முன்னதாகவே செய்திருத்தல் வேண்டும். ஒவ்வொரு நாளின் படப்பிடிப்பு இறுதியில் அடுத்த நாளில் எடுக்கும் காட்சிக்கு தேவையான பொருட்கள் இருப்பை உறுதிப்படுத்தல் வேண்டும். காட்சி வாரியாக களத்தில் உள்ள பொருட்களின் தொடர்ச்சி தன்மைக்கு ஏற்ப தேவை ஏற்படும்போது உடனிருந்து அப்பொருட்களை அளித்தல் வேண்டும். கதையின் தன்மைக்கு தகுந்த மற்றும் காட்சிக்கு தகுந்த உளவியல் நிறங்களை பயன்படுத்தி களங்களை வடிவமைக்க வேண்டும். உடனடி தேவைக்கான தயாரிப்பு கலைப்பொருட்களை செய்ய தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை வைத்திருத்தல் வேண்டும். ஒளிப்பதிவு செய்யும் இடத்திலிருந்து மானிட்டரை பார்த்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வடிவமைக்க வேண்டும். படப்பிடிப்பு தயாரிப்புக்கான அட்டவணையில் எந்த இடையூறும் மற்றும் மாறுதலும் இல்லாமல் அனைத்து இருப்புகளையும் உறுதி செய்தல் வேண்டும். பாடல் காட்சிகளுக்கு தேவையான பொருட்களை நடன இயக்குனரிடம் கேட்டும், சண்டை காட்சிகளுக்கு தேவையான பொருட்களை சண்டை கலைஞரிடம் கேட்டும் படப்பிடிப்புக்கு அல்லது அந்தந்த காட்சிகளுக்கு முன்கூட்டியே தயார் செய்து முடிக்க வேண்டும். கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் போன்ற தள அமைப்புக்கு தேவையான தொழில்நுட்ப கலைஞர்களை பயன்படுத்த ஆயத்தமாக இருத்தல் வேண்டும். கலை இயக்குனர் என்பவர் களத்தில் தேவையான உதவி இயக்குனர்கள், தள உதவியாளர்கள், ஓவியர்கள், பெயிண்டர், கார்பெண்டர் போன்றவர்களை எப்போதும் களத்தில் வைத்திருத்தல் வேண்டும். குறிப்பாக ஒரு உதவி கலை இயக்குனர் காட்சிகளுக்கு ஏற்ப அவ்வப்போது தேவைப்படும் பொருட்களை தேர்வு செய்து வாங்க வேண்டும். மற்றொரு உதவி கலை இயக்குனர் ஒளிப்பதிவாளர் அருகிலிருந்து ஃப்ரேம் மற்றும் லென்ஸ் அமைப்பை அறிந்து காட்சி பின்னணியை அழகுபடுத்துதல் மற்றும் வடிவமைத்தல் போன்றவைகளை செய்ய வேண்டும். மேலும் ஓவியர், கார்பெண்டர் மற்றும் பெயிண்டர் ஒருவரை களத்தில் உடன் வைத்திருத்தல் வேண்டும். தளத்தில் உள்ள கள வடிவமைப்பிற்கான பொருட்களை இடமாற்றம் மற்றும் சுத்தம் செய்ய தள உதவியாளர்கள் 1 அல்லது 2 பேர் என தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
மேலும் இதர தொழில்நுட்ப கலைஞர்களை தேவைக்கேற்ப பயன்படுத்தி செயல்படுத்தலாம். ஒளிப்பதிவாளர் செய்ய வேண்டியவை: நடிகர் நடிகைகளுக்கு காட்சிக்கு தேவையான ஒளியை செலுத்தி திரைப்படத்தை வீடியோவாக பதிவு செய்வது, களத்திற்கு ஏற்ற ஒளி அளவை காட்சிக்காக கட்டுப்படுத்தி செயலாற்றுவது, நிற பாகுபாடுகளை அறிந்து ஃப்ரேமை அமைப்பது, காட்சியின் தேவைக்கு தகுந்தவாறு லென்ஸ் அமைப்பை மாற்றி செயல்படுத்துவது மற்றும் காட்சியின் அழகை பதிவு செய்வது. இதற்காக ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கு 2 உதவி ஒளிப்பதிவாளர்களும், லைட் ஆஃபீஸர், கேமரா அசிஸ்டன்ட் போன்றவர்கள் காட்சியை பதிவு செய்ய உதவியாளராக பணியாற்றுகின்றார்கள். தேவை ஏற்படும் போது மற்றொரு கேமராவை இயக்க ஒரு ஒளிப்பதிவாளரும், மேலும் படப்பிடிப்பு தளத்தில் ஒளியை ஒழுங்குபடுத்தவும் ஒரு உதவி ஒளிப்பதிவாளரும் செயல்படுவார். தயாரிப்பு அல்லது படப்பிடிப்பில் இயக்குனர் செய்ய வேண்டியவை: திரைக்கதை காட்சி வாரியாக அல்லது களம் இருப்பு வாரியாக படப்பிடிப்புக்கான தேதியை அட்டவணை இடுதல் வேண்டும். ஒவ்வொரு துறை வாரியாக காட்சிக்கான தேவைகளை முன்கூட்டியே தேர்வு செய்து தீர்மானித்தல் வேண்டும். ஒரு இயக்குனர் குறைந்தது ஒரு இணை இயக்குனர் 3 உதவி இயக்குநர்களை கொண்டு இயங்க வேண்டும். இணை இயக்குனர் என்பவர் கதைக்கான இருப்புகளை கண்காணிக்க வேண்டும். அது ஒவ்வொரு காட்சி, வசனம் மற்றும் அமைப்பு வாரியாக அவர் கண்காணித்து படப்பிடிப்பு தளத்தில் இயக்குனருடன் இணைந்து செயல்பட வேண்டும். மேலும் ஒரே சமயத்தில் இருவேறு இடங்களில் திரைக்கதைக்காக படப்பிடிப்பு செய்யும் போது அதே கதையின் மற்றொரு படப்பிடிப்பில் இணை இயக்குனர் காட்சியை தேவைக்கேற்ப பதிவு செய்ய வேண்டும். திட்டமிட்டபடி கலைத்துறையிலிருந்து அனைத்து பொருட்களும் திட்டமிட்ட தேதியில் கிடைப்பதை உறுதி செய்ய கலைத்துறைக்கென ஒரு உதவி இயக்குனர் கண்காணித்து செயல்பட வேண்டும். அதே உதவி இயக்குனர் காட்சிக்கான தொடர்ச்சி பொருட்களை கண்காணிக்க வேண்டும். கதாபாத்திரங்களின் தயார் நிலை, ஆடை அணிகளின் தயார் நிலை போன்றவற்றை உறுதி செய்ய ஓர் உதவி இயக்குனர் கண்காணித்து செயல்பட வேண்டும். மேலும் மற்றொரு உதவி இயக்குனர் படப்பிடிப்பின் போது முடிவு பெற்ற காட்சிகள், காட்சி எண்களுக்கு தகுந்த வீடியோ எண்களை அட்டவணையில் பதிவு செய்தல் வேண்டும். இயக்குனர் ஒவ்வொரு துறையின் உறுதித்தன்மையை உதவி இயக்குனரிடம் கேட்டறிந்து பின்னர் ஒவ்வொரு துறையின் முதன்மை தொழில்நுட்ப கலைஞரிடம் அவ்வப்போது உறுதி செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் தேதியிட்ட காட்சிகளை அட்டவணைப்படி செயல்படுத்தி முடிக்க வேண்டும். மேலும் படத்திற்கான பாடல் மற்றும் சண்டை காட்சிகளுக்கான தொழில்நுட்ப கலைஞர்களை அவ்வப்போது தொடர்பு கொண்டு அட்டவணையில் முடிவு செய்யப்பட்ட தேதியில் பாடல் அல்லது சண்டை காட்சிகளை பதிவு செய்து முடிக்க வேண்டும். திரைப்பட தயாரிப்பு சமயத்தில் முக்கியமாக கவனம் கொள்ள வேண்டியவை: ஒவ்வொரு துறையையும் முறையாக தேர்வு செய்து தேவையான துறைகளை வைத்து பணியாற்றாமல் அத்தியாவசிய துறைகளை அகற்றும் போது இயக்குனருக்கு மன உளைச்சல் மற்றும் தயாரிப்பாளருக்கு வீண் செலவுகள், கால விரயம் போன்றவை ஏற்படும். தேவைக்கு ஏற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் அத்தியாவசிய தொழிலாளர்களை குறைத்தால் படப்பிடிப்பு சமயத்தில் குழப்பம் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படும். கூடுமானவரை படப்பிடிப்பு தளத்திற்கு தேவையான அந்தந்த துறை சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களை வைத்து பணியாற்றுவது நல்லது. யார் தேவை எப்போது ஏற்படும் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. அனைத்திலும் வித்தகனாக, யாவும் அறிந்தவனாக யாரும் இருக்க முடியாது. பல துறை சார்ந்த வேலைகளை ஒரே துறை சார்ந்த கலைஞர்கள் அல்லது தொழில்நுட்ப பிரிவினர் செய்ய முடியாது. நாம் தயாரிப்பாளரின் பணத்தில் திரைப்படம் எடுக்கின்றோம், நம் பணத்தில் குறும்படம் எடுக்கவில்லை. இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. யோசித்து செயல்படுங்கள். மேலும் திரைப்படம் சார்ந்த பல தகவல்களை அறிய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.